எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதையை ஆரம்பிக்கலாமா? ஏகாதசியா இருக்கிறதுனால ஒரு பக்தி கதை. பக்த ஜனசபா மண்டப வாசல் வந்ததும் பூந்தடப்பா பூந்தடப்பா என்று கூவிக்கொண்டு வந்த கண்ணாயிரம் உள்ளே இருந்து வந்த சிப்லாக்கட்டை, ஜால்ரா, மிருதங்க ஒலியோடு ஒலித்த பஜனை பாடலை கேட்டு தன்னை மறந்து ஒரு நிமிடம் நின்றான். ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. உள்ள போய் சாமி கும்பிடலாமா? ஏதோ விசேஷம் போல இருக்கு என்று நினைத்து கொண்டு தொடப்பக்கட்டை மூட்டையை எங்கே வைப்பது என்று பார்த்தான். அப்பொழுது தெருவில் ஒரு பஞ்சகச்சம் கட்டிய ஒருவரும் மடிசார் கட்டி கொண்ட ஒரு மாமியும் இருந்ததை பார்த்து ஐயமார்ட்ட கேட்போம் என்று அவர்கள் அருகில் சென்றான். சாமி, என்ன சாமி இன்னைக்கு விசேஷம் என்றான். அதுவா, இன்னைக்கு ஏகாதசி அப்பா என்றார். அப்படின்னா என்ன சாமி? அப்படின்னா இன்னைக்கு எதுவும் சாப்பிடாம சாமி கும்பிடணும். முடிஞ்சவங்க வெறும் வயித்தோடு இருக்கலாம், முடியாதவங்க பால் பழம் சாப்பிடலாம், அதுவும் முடியாதவங்க சப்பாத்தி இது மாதிரி சாப்பிடலாம். அப்படி இருந்தால், ஆனால் அரிசி சோறு மட்டும் பொங்கி சாப்பிட்றக்கூடாது. அப்படி இருந்தால் ஆண்டவனோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு ஏகாதசி விரதம் இருப்பாங்க. அப்படியா சாமி என்று கேட்டபடி தன் தொடப்பக்கட்டை மூட்டையை கீழே வைத்து விட்டு நான் உள்ள போய் சாமி கும்பிடலாங்களா என்றான். போகலாம், அதோ அங்கே குழாய் இருக்கிறது பார், அதில் காலை அலம்பிக்கொண்டு அப்புறம் உள்ளே செல் என்றார். சரி சாமி என்றவாறு தன் தலையில் கட்டி கொண்டிருந்த சும்மாட்டை அவிழ்த்து குழாய் அருகில் சென்று கை கால் முகம் கழுவி சும்மாட்டு துண்டாலேயே முகத்தை எல்லாம் துடைத்து கொண்டு இடுப்பில் அந்த துண்டை கட்டிக்கொண்டு உள்ளே சென்றான். அதுவரை பஜனையில் ஈடுபட்டிருந்த கூட்டம் அவனை பார்த்ததும் பலருடைய புருவங்கள் உயர்ந்தது. ஒரு சிலர் இவன் யார் இங்கே என்று தொனியில் அவனை பார்த்தனர். வேகமாக ஒருவர் அவன் அருகில் நெருங்கி வந்து யாரப்பா நீ, என்ன வேணும் என்று சற்று காட்டமாகவே கேட்டார். சாமியே, கும்பிட வந்தேன் சாமியே என்றான். சீக்கிரம் கும்பிட்டு விட்டு போ என்று என்னமோ அந்த மண்டபமே அவருக்கு சொந்தம் என்பது போல் பேசினார். இதோ போயிடுறேன் சாமி என்றவாறு அவன் சபை முழுக்க ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அனைவரையும் பார்த்து அங்கிருந்த பிள்ளையார், கிருஷ்ணர், ராமர் மற்றும் எல்லா படங்களையும் ஒரு கும்பிட்டு விட்டு நெடுஞ்சான்காக விழுந்து நமஸ்கரித்து விட்டு எழுந்து கொண்டான். அவன் எப்பொழுது போவான் என்பது போல் காத்திருந்தார்கள். அவனும் உடனே வெளியில் வந்து விட்டான். அங்கிருந்த அந்த தம்பதிகளிடம் மீண்டும் சென்று சாமி, நான் சாமி கும்பிட்டேன், என்ன சாமி இப்போ பண்ணணும்? இப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு உன்னோட சம்சாரத்தோடு சேர்ந்து ஒன்றும் சாப்பிடாம ராமா கிருஷ்ணான்னு சொல்லு. என் சாமி, எவ்வளோ நாள் சொல்லணும்? ராத்திரி முழுக்க முழிச்சுட்டு சொன்னியானா புண்ணியம், இல்லை முடியலன்னா படுத்துக்கோ, இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீ முழுக்க ராத்திரி எல்லாம் ராமா கிருஷ்ணா ராமா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு பொழுது விடிஞ்சு திரும்பிய சாமியை வந்து கும்பிட்டுன்ட்டு வீட்டுக்கு போய் நெல்லிக்காய், ஆத்திக்கீரை இது மாதிரி வச்சுட்டு சாப்பிடு, புளிகிளி சேர்த்துக்காத, சரியா என்று அந்த மடிசார் மாமி கூறினாள். அப்படியே செய்கிறேன் அம்மா, ரொம்ப நல்லது, கும்பிடுறேன் சாமி என்றவாறு அவன் தொடப்பக்கட்டையை தூக்கி தன் தலையில் வைத்து கொண்டு அதற்கு மேல் தொடப்பாம் தொடப்பாம் என்று கூவாமல் வீட்டிற்கு வேகமாக நடந்து வந்தான். வீட்டின் வாயிலில் நின்றிருந்த அவன் மனைவி, என்ன மச்சா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட, வியாபாரம் ஆகலையா என்றாள். இருப்புள்ள, ஒரு நிமிஷம் என்று சொல்லி தொடப்பக்கட்டையை கீழே வைத்து விட்டு இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம், ஏகாதசியம். அப்படின்னா என்ன மச்சான்? அது ஒரு தித்தியம், அது இன்னைக்கு சோறு திங்கக்கூடாதான். அரிசி நீ வைக்கலையே வலையில என்றான். இல்லை மச்சான், நீ வரதான் லேட் ஆகுமே, அதனால இவ்வளோ சீக்கிரம் வச்சா ஆறி போயிடுமே, நான் இன்னும் வைக்கல. ஏன் மச்சான், நல்லதா போச்சு புள்ள, கஞ்சி குடிக்கிறியா மச்சான்? ஐயோ எதுவும் வேணாம் புள்ள, இன்னைக்கு பூரா ஒன்றும் சாப்பிடாம இருந்தா புண்ணியமா ஐமாரு சொன்னாங்க. அப்படியா? அப்படின்னா என்ன மச்சான் பண்ண போற? இருப்புள்ள, ஒரு சொம்பு உடம்ப ஊற்றி கழுவின்னு வந்துடுறேன், அப்புறமா சொல்கிறேன் என்றவாறு உள்ளே சென்று தன் கை கால் முகம் கழுவி உடம்பிலும் ஒரு சொம்பு ஜலம் ஊற்றிக்கொண்டு சுத்தப்படுத்தி கொண்டு வந்து அமர்ந்தான். நீ குளிச்சுட்டியா புள்ள? நான் எப்பயோ குளிச்சுட்டேன் மச்சான். அப்போ வா புள்ள, இரு மச்சான், கை குழந்தை அழுவுது என்று
சொல்லிக்கொண்டே தூளியில் தூங்கி கொண்டிருந்த குழந்தையை எடுத்து அதற்கு தாய்ப்பால் கொடுத்து விட்டு வந்து மீண்டும் தூளியில் போட்டுவிட்டு அவன் அருகில் அமர்ந்தான். என்ன மச்சான் இப்ப பண்ணணும் என்றாள். ஒன்றும் பண்ண வேணாம் பிள்ளை, ராமா கிருஷ்ணா ராமா கிருஷ்ணான்னு சொல்லுவோம், போதும்னு சொல்லிட்டார்ல ஐயமாரு, அப்படியே செய்வோம் மச்சான், வா மச்சான் சொல்லலாம். இருவரும் சேர்ந்து ராமா கிருஷ்ணா என்று தங்களை மறந்த நிலையில் சொல்லிக் கொண்டிருந்தனர். பொழுது விடிந்தது கூட தெரியவில்லை. விடிந்து விட்டது. 4 மணி ஆகிவிட்டது. வள்ளி சட்டென்று எழுந்து, மச்சான் பொழுது விடிஞ்சு போச்சு, போதும் என்றாள். இருப்புள்ள, கோவில்ல இவ்வளோ சீக்கிரம் திறக்க மாட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் நாழி ஆகுமே. ஒன்று செய்ய, நீ என்ன செய்யணுமோ செய்ய. மறந்து விட்டேனே, நெல்லிக்காய் வேணும்ல? நெல்லிக்காய் நான் ஐமார் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரேன், பக்கத்தில் தானே இருக்காங்க, கேட்டால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆத்திக்கீரை இது நீ வெளியில் பாரு மச்சான், நானும் பார்க்குறேன். சரி புள்ள, அதுதான் இன்னைக்கு சாப்பிட்ணுமா? புளிக்குழி போட்டு சாம்பார் கீம்பார் வச்சிடாத. இல்லை மச்சான் வைக்க மாட்டேன், நீ புளி குழம்பு வைப்பியா, அதனால சொன்னேன். இன்னைக்கு வைக்க மாட்டேன் மச்சான், நீ சொல்லிட்டல்ல. சரி புள்ள, நான் போயிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு வரேன், நீ குழந்தைய பார்த்துக்கோ. சரி மச்சான், நீ போயிட்டு வா. கண்ணாயிரம் வாசலில் இறங்கினான். செருப்பு கூட போட்டுக்கொள்ளவில்லை. நேராக கோயிலுக்கு சென்றான். ஆனால் நேற்று போல் அங்கு கூட்டம் எதுவும் இல்லை. 1-2 பேர் இருந்தார்கள். அவன் மிகவும் மகிழ்ச்சியுடன் சுவாமியை கும்பிட்டு விட்டு வெளியே வந்தான். நேற்றுக்கு இருந்த அந்த ஐயமாரை காணலையே, அவங்களுக்கு வீட்டில் வேலை இருக்காதா என்று நினைத்தவாறு சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வரனே மடிசார் புடவை பஞ்சகச்சம் கட்டிக்கொண்டு தங்களுக்கு அருளிய தம்பதிகள் என்று தெரியாமல், பகவான் தரிசனம் தனக்கு கிடைத்ததையும் அறியாமல், அந்த வெள்ளை மனது தொடப்பக்கட்டை விற்கும் வியாபாரி வீட்டிற்கு வந்தான். அவளிடம், ஐமாறு காணல, ஆனால் ஆத்திக்கீரை மட்டும் கிடைச்சிது, வாங்கின்னு வந்துட்டேன் என்றான். நல்லதா போச்சு. பிள்ளை, ஆத்திக்கீரைய அரிஞ்சிடாத. ஏன் மச்சான், அதை அறியக்கூடாதான், அப்படியே அடுப்பில் போட்டு கடைஞ்சு சாப்பிடணுமா? அப்படியே பண்ணிடுறேன் மச்சான். 2 பருப்பு போட்டால் அது பாட்டுக்கு வெந்துக்குது. சொல்ல மறந்துட்டேனே, கண்ட பருப்பெல்லாம் போட்டுடாத, பாசி பருப்பு தான் போடணுமா. இருக்குதா வீட்டில் என்றான். இருக்கு மச்சான், போட்டா ஆச்சு என்றான். நெல்லிக்காய் அரிந்து அதில் கொஞ்சம் தயிர் விட்டுக்கோ பிள்ளை, அது போதும் என்றான். அப்படியே செஞ்சிடுறேன் மச்சான். மோர் இருக்குதா? இருக்குது மச்சான், கொண்டா. சாதம், நெல்லிக்காய் பச்சடி, கடைந்த கீரை வைத்து கொண்டு, பாப்பிள்ள நீயும் சாப்பிடு. இல்லை மச்சான், உனக்கு போட்டுட்டு நான் சாப்பிட்றேன், அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அது சரி, நான் சாப்பிட்ணும், நீ சீக்கிரம் எழுந்துன்றாத, மெதுவாகவே சாப்பிடு என்ன என்றாள். அதுக்காக நீ மெதுவாக சாப்பிடுவியா? சரி சரி சீக்கிரம் போடு. வாழை இலை வாங்கி வந்திருந்ததால் அவனுக்கு வாழை இலை போட்டு அவள் பரிமாறினாள். அவனும் மிகவும் திருப்தியாக சாப்பிட்டான். பிள்ளை, காக்காய்க்கு சாதம் வச்சியா? இப்போ கேட்குறிய, அப்படியே வச்சிட்டேன். நீ சொன்னல்ல காக்காய்க்கு சாதம் வச்சு தான் சாப்பிட்ணுன்னு. ஆமாம் பிள்ளை, நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து காக்காய்க்கு சாதம் வைக்கணுமா, சாப்பிட்டப்புறம் நாய்க்கு சாதம் வைக்கணும், ஐயமார் சொன்னாங்க. அப்படியா? அந்த ஐயமார்கிட்ட இன்னும் நிறைய விஷயம் கேட்டிருக்கலாம்ல, அதான் காத்தால கிடைக்கவே இல்லையா அவங்க. சரி விடு. கைலாயத்தில் இருந்த பார்வதியும் பரமசிவனும் தினமும் அவனுக்காக வருவார்கள் என்று தெரியாமல், தனக்கு கிடைத்தது சாட்சாத் தெய்வ தரிசனம் என்பதும் அறியாமல், அந்த வெகுளியான வியாபாரி தன்னுடைய மனைவி சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்தான். அவளும் சாப்பிட்டு விட்டு இடத்தை சுத்தம் செய்துவிட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த நாய்க்கு மிச்சம் மீதியை போட்டுவிட்டு வந்தாள். கைலாயத்தில் இருந்த பார்வதி அம்பிகை சுவாமியை பார்த்து, சுவாமி, உங்கள் அனுகிரகம் இந்த தொடப்பக்கட்டை வியாபாரிக்கு மட்டும்தானா என்றாள். ஏன் என்றால், அப்படி என்றால் அங்கே பஜனை செய்தவர்கள் பஜனை செய்தார்கள், ஆனால் அவர்கள் மனங்களில் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. புரியவில்லையே சுவாமி. அம்பிகை எப்பொழுதுமே தனக்கு எதுவும் தெரியாதது போல் சுவாமியிடம் கேட்பது வழக்கம்தானே. சொல்கிறேன் கேள். முதல் வரிசையில் உட்கார்ந்து சிப்லாக்கட்டை எடுத்துக்கொண்டிருந்தாரே, அவர் மனதில் என்ன தெரியுமா இருந்தது? வீட்டிலிருந்து கேசரிக்கு டப்பா எடுத்துட்டு வராம போயிட்டோமே, நமக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு ஆற்றுல போய் கொஞ்சம் எடுத்துட்டு போயிருக்கலாமே. இன்னொருவர் என்ன தெரியுமா நினைத்து கொண்டிருந்தார்? அந்த சுண்டல் போடுறவர் கொஞ்சமாக தான் போடுவர், மனுஷனுக்கு மனசே வராது, 2 வாழைப்பழம் கூட கொடுக்க மாட்டார், 1 வாழைப்பழம் தான் கொடுப்பார். நம்ம கியூவில் நின்று வாங்கறதுக்குள்ளேயும் போரும் ஆயிடும். இப்படி பஜனை செய்து கொண்டவர்களுடைய மனங்களில் எண்ண ஓட்டங்கள் இருந்தது. அப்படி என்றால் அது எப்படி பக்தியாகும் அம்பிகை என்றார். ஆமாம் சுவாமி, அவன் ஏழையாக இருந்தாலும் ஒன்றும் தெரியாதவனாக இருந்தாலும் தூய பக்தி செய்தார். ஆனால் இவர்கள் வெளியில்
ஜால்ரா சிப்ளாக்கட்டை என்று பாடி பாடி ஆடி நின்று கொண்டு பக்தி செய்கிறார்களே ஒழிய மனதில் பல எண்ணங்களும் ஓடுகிறது. ஆகவே நீங்கள் சொல்வது போல் தூய பக்திக்குரியவன் தொடப்பக்கட்டை வியாபாரி தான். இவர்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி வர நாளாகும், பார்க்கலாம். அதுவரை இன்று தொடப்பக்கட்டக்காரனுக்கு நம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து விடலாமே என்றாள். அப்படியே சுவாமி என்றாள். சாக்ஷாத் ஸ்ரீ பரமேஸ்வரன் பார்வதியின் அனுகிரகம் பெற்றார் அந்த தொடப்பக்கட்டை வியாபாரி தன் மனைவியோடு மிகவும் சந்தோஷமாக இருந்தார்.